வணக்கம். உங்க பேருங்கய்யா? ஜெயக்குமார். எத்தனை வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்க இந்த 40 வருஷமாவே வளர்த்துட்டு 40 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க. முன்னாடி என்னங்கய்யா பண்ணிட்டு இருந்தீங்க? முன்ன வெள்ளத்தாண்டி ஓட்டிட்டு இருந்தோம். ஆ. ஆலை அடிக்கிறதுக்கு போவோம். ஆ. உழவு ஓட்டிட்டு இருப்போம். ஆ. அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தோம். ஆ. அப்புறம் பசல் அடிபட்டு கால் முறிஞ்சது. யாருக்கு, உங்களுக்குங்களா? என்னாச்சுங்க? பசுக்கார நான் சாக்கெட்டு எடுத்துட்டு தெக்க போகும்போது பசுக்கார மேவ சைடில் வந்தவன் கிழக்க வந்து லாங்கில் வந்து அடிச்சு பாடடா. ஒரு கால் முறிஞ்சு வீட்டால உட்கார்ந்தவன் அப்புறம் தான் ஆடு மாடு மேய்ச்சி. அதுக்கப்புறம் தான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சது தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இது பரன் பற்றி சொல்லுங்கய்யா. தட்டை போட்டு இதை மேய்ஞ்சி ஓலை போட்டுக்க வேண்டியது. ஓலை போட்டு அதுக்கு மேலே தகரம் போட்டு மேய்ஞ்சி நிலையாமல் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் கீழே கல்லுக்கால் நெட்டி பறந்து போட்டு மேலேறி போய் படுத்துக்க வேண்டியது. கீழே தீவனங்கள்லாம் வச்சா சாப்பிட்டு மேலேறி போய் படுத்து. அப்படி தான் ஆடு இது பண்ணிக்குது இல்லைங்களா? எப்படி இருக்கு? கீழே அதே இறங்கி வந்து மேலுன்ட்டு தண்ணி குடிச்சிட்டு மேலே போய் படுத்து. எப்படிங்க இருக்குது இந்த தொழில்? நீங்கள் அதுலேருந்து இதுக்கு வந்திருக்கீங்களா? எப்படி இருக்குங்க இந்த ஒரு இத்தனை வருஷமாக நீங்கள் இதில் இருக்கீங்களே? இதுதான் பரவாயில்ல, கஷ்டமில்லாத தொழில். ஆனால் மேவு வேணும். அதான பிரச்சனையே. மேவு தண்ணி இருந்து மேவு இருந்துன்னா இது பரவாயில்ல, பெட்டர். அதான பெரிய பிரச்சனையாக இருக்குது. தண்ணி இல்லாமல் மட்டும் ஒன்றும் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா.